அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பட்ஜெட்டில் சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். அண்ட் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் இருந்தது. இதுக்கு மேலே டேக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ சாவரின் கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்து இந்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து எஸ்டிபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எஸ்டிடி குறைப்பாங்க, அதனால் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் ஏறும்னு சொல்லி நினச்சோம். ஆனால் எஸ்டிடி ஏற்றி மார்க்கெட் வந்து ஒரு 750 பாயிண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான் வந்திருக்கு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாத்த பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த எல்லா டாப்பிக்கான டைம்லைன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் 20% வந்து கோல்டாக வச்சிருப்பேன். எஸ்டிபியில் இருக்கும்போது என்னன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். நம்ம வந்து எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தாலும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அப்படி டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால எஸ்டிபி வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதை பற்றியும் வந்து அந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருந்தோம். இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்த ஒரு அப்டேட் என்னென்னா, எஸ்டிபிக்கு வந்து இனிமேல் நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது எஸ்டிபி வந்து நம்ம எப்படி வாங்கலாம்னா, அவங்க ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக அப்ளிகேஷன் போட்டு நம்ம வாங்கலாம். ஒன்று. ரெண்டாவது, செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம யார்கிட்டையாவது வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து எஸ்டிபி வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நான் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சேன்னா நான் வித்தனா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ப்ரைமரி மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாக ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் டேக்ஸ் கிடையாது, நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எஸ்டிபியில் அந்த 2000 ரூபா 3000 ரூபா அந்த கேபிட்டல் கெயின்ஸ் பெனிஃபிட்டுக்காக ஒரு ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அது மெதுவாக டிஸப்பியர் ஆகும். இப்போ நாம் வந்து இந்த டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன்றது சொல்கிறேன். இப்போ வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து எக்ஸம்ஷன் இருக்கும். அதாவது வருஷத்துக்கு 1.25 லட்சம் நமக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதை தாண்டி போகும்போது 12% டேக்ஸ் கட்டணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து 2.25 லட்சம் வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.25 லட்சத்தில் 1.25 லட்சத்தை கழிச்சிடுங்க. பாக்கி இருக்கிற 1 லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் 12% 12,500 ரூபாய் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது நான் வேறு ஏதாவது ஒரு லாங் டர்மில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஒரு 50,000 ரூபாய் புக் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு 75,000 ரூபாய் வந்து பாக்கி இருக்குது நான் எக்ஸம்ஷன் லிமிட்டில். இப்போ இந்த 75,000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு அந்த சாவரின் கோல்டு பாண்டை விற்றோம்னா அந்த ப்ராஃபிட் வந்து இதில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அதை லிக்விடேட் பண்ணி டேக்ஸே வராத மாதிரி பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது மெச்சூர் ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டி தான் ஆகணும். இத்தனை நாள் எஸ்டிபிக்கு வந்து ஒரு 3 பெனிஃபிட் இருந்தது. ஒன்று என்னென்னா, நீங்கள் கோல்டு பீஸில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். எஸ்டிபியில் நீங்கள் மெச்சூர் ஆகிற வரையும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கட்ட தேவையில்லை. இது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ இப்போ இதை எடுத்துட்டாங்க. இப்போ எஸ்டிபியில் வந்து 2 பெனிஃபிட் தான் இருக்குது. ஒன்று, ட்ராக்கிங் எரர் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. உதாரணத்துக்கு நீங்கள் கோல்டு பீஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 0.7 8% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போடுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து கோல்டு பீஸாக வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 0.8% அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா 800 ரூபா வருஷம் பிடிச்சிப்பாங்க. அது ஏறுதோ இல்லையோ அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இப்பயும் எஸ்டிபிக்கு கிடையாது. அது ஒரு விஷயம். ட்ராக்கிங் எரர்னா என்னன்னா, இந்த கோல்டு பீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம காலையில் பணத்தை போடுறோம், அவன் போய் தங்கத்தை வாங்கத்தோட தங்கம் ஏறிடுச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக்கிங் எரர் வந்து எஸ்டிபியில் இருக்காது, ஆனால் கோல்டு பீஸில் இருக்கும். இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, எஸ்டிபியில் வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ப்ரீமியமாக வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் வந்து அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், 900 rupees வந்து இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் பாண்டுக்கு முன்னாடி பாண்டில். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கின பாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக வந்து வருஷம் வந்து அதை புக் பண்ணி அந்த கேபிட்டல் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்குள்ளார வந்து கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்க முடியும். ஸோ நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா, பட்ஜெட்டில் வந்து எஸ்டிடியோ இல்லை லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ குறைப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க அப்படியே ரிவர்ஸாக எஸ்டிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பற்றி வாயவே திறக்கலை. இப்படி நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சாத்துறாங்க. எல்லா செக்டார்லேயும் அடி வாங்குது. எக்ஸப்ட் சில செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செக்டார் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்ததுனால அது மட்டும் பாசிட்டிவாக இருந்தது. அதை தவிர்த்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிஃப்டி வந்து 24,600 பிரேக் பண்ணிடுச்சு. போச்சுடா எங்கேயோ, அதாவது ஒரு ஃப்ரீ ஃபால் அப்படியே டக்குன்ட்டு. அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சா இல்லை பையிங் இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இல்லாமல் அந்த அளவுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளார வந்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி மறுபடியும் 25,000
100 150 வரை கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து மறுபடியும் அடித்து கொண்டு வந்து 24,825 உட்கார வச்சுருக்காங்க. நாளைக்கு FIIs வந்தாங்கன்னா இன்னும் இதை வந்து இறக்குவாங்க. இது இறங்குறது மட்டும் இல்லாமல் ருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகும். ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 91 ரூபா 60 பைசா 70 பைசா அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 93 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு ஐடி கம்பெனியில் ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி கோல்டு ப்ரைஸஸ் வந்து என்னதான் கோல்டு மார்க்கெட்டில் விழுந்தாலும் நமக்கு வந்து அந்த வீழ்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கோல்டு ப்ரைஸஸ் வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு விழ வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த STT விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த STTயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி 0.02% இருந்தது. இப்போ வந்து 0.05% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்ன நீங்கள் 10,000 ரூபாய் STT கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் STT கட்ட வேண்டியது இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 டைம்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன 10,000 ரூபாய் நீங்கள் STT கட்டியிருந்தீங்கன்னா இப்போ வந்து STT மட்டுமே 15,000 கட்டுற மாதிரி இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணோம்னா ஒரு லாட் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலே 600-700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த STT ப்ரோக்கரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு கறந்துருவாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட்டே இருக்காது. உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து 25,000 பாயிண்ட்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து 65 குவான்டிட்டி. ஒரு லாட் நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 × 65 = 16,25,000. இதில் 0.02% போடும்போது கிட்டத்தட்ட 325 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு STT மட்டுமே வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 2.5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன கிட்டத்தட்ட 812 ரூபா பக்கத்தில் நீங்கள் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து STT மட்டுமே கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா STT கட்டுவீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுத்துலேயும் ட்ரேட் பண்ணுறவங்க இது நெகட்டிவான விஷயம் தான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி டெலிவரி எடுத்து பண்ணாலும் சரி அதில் STT வந்து மாற்றலை. ஆனால் இது கண்டிப்பாக FIIs வந்து நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. நாளைக்கு வந்து பெரிய செல் ஆஃப் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ப்ரைஸஸ்க்கு வருவோம். கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் சர்க்யூட்டில் வந்தது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் MCXலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லாட் கோல்டு நீங்கள் MCXல ட்ரேட் பண்ணால் 30% இப்போ வந்து நீங்கள் மார்ஜின் வந்து முன்னாடியே கட்டணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை கடைசியில் வந்து கணக்கு போட்டிங்கன்னா $4,895 பக்கத்தில் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து வியாபாரமாகி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,01,000 2,000 அந்த ரேட் அளவு வந்திருக்கு. இந்த அளவுக்கு விழணும்னா இன்னைக்கு நைட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கம் மறுபடியும் ட்ரேட் பண்ணும்போது $4,400 வரும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10% விழுந்தாதான் இந்த ரேட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி விழாம 4,900 ஒரு 100-200 மட்டும் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நேஷனல் பிரைசஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்ல வந்து விலை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆக போற கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட்ஸை பொறுத்து தான் நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து இன்னும் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ETFஸும் சரி சில்வர் ETFும் சரி, சில்வர் பத்தி சொல்லவே வேணாம், சில்வர் வந்து இன்னும் விழுந்துட்டே தான் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா JP மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பிரைசஸ் வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டு சில்வரை டம்ப் பண்ணி அந்த ஷார்ட் பொசிஷன் வந்து $75-80 கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கடைசியில் $85 வந்து சில்வர் முடிஞ்சிருக்கு. இதுல இருந்து சில்வர் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து சில்வர் பத்தி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோல சொன்னதான் நான் இப்பயும் சொல்றேன். சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். இண்டஸ்ட்ரியல் மெட்டல் போது அது லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைவை ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணும்போது ஒரு ரா மெட்டீரியலோட பிரைஸ் அதிகமாகும் போது எண்ட் ப்ராடக்டோட பிரைஸும் அதிகமாகும். இப்படி ரெண்டுத்தோட பிரைஸும் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா கன்சியூமர் வந்து யூஸ் பண்ண மாட்டான், கன்சம்ஷன் குறையும், அந்த பொருளுக்கான டிமாண்ட் குறையும். அந்த பொருளுக்கான டிமாண்ட் குறையும் போது உற்பத்தி குறையும். உற்பத்தி குறையும் போது அந்த ரா மெட்டீரியலோட தேவை குறையும். ரா மெட்டீரியலோட தேவை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சில்வர் ப்ரைஸஸ் வரும். சில்வருக்கு சப்ஸ்டியூட்டாக வேற ஏதாவது ஒரு மெட்டலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்பயும் சில்வர் ப்ரைஸஸ் குறையும். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில செக்டார் ஸ்பெசிஃபிக் நியூஸும் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டில் நல்ல அலோகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 21% போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகம். அப்படி இருந்தும் கூட டிஃபென்ஸ் செக்டார் வந்து விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேஷன் கொடுக்கல. இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் வந்து விழுந்திருக்கு. அண்ட் டெக்ஸ்டைல் செக்டாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினரிஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் அவங்களோட ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பணத்தை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் செக்டாருக்கும் வந்து பாசிட்டிவ் விஷயம். டெக்ஸ்டைல் கம்பெனிஸோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 12 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து 12 லட்சம் கோடி ஒதுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா L&T மாதிரியான கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கப்பல்லாம் கொண்டு போவாங்களே, அந்த கண்டெய்னரை உலக தரத்துக்கு உற்பத்தி பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி வந்து அமைக்க போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் 10,000 கோடி வந்து ஃபைனான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் மாதிரியான ஷேர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவான விஷயம் இருக்குது. முதல் பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
5 ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார் வந்து அமைக்க போகிறாங்க இந்தியா ஃபுல்லாக. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு சென்னை வந்து அமைக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஹாஸ்பிட்டல் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் இருக்குது. காரணம் என்னென்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போதே சொன்னாங்க, மெடிக்கல் டூரிசம் வந்து இந்தியாவில் வந்து அதிகரிக்க போகிறோம், நாங்கள் வந்து 5 ஹப்ஸை வந்து உருவாக்க போகிறோம், அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி வந்து நாங்கள் 50% அளவு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்டாருக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா 2047 வரை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2047 வரை இவங்க எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாலும் சரி, ₹1 கூட டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா சென்டர் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். ஓவராலே இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு, அதாவது சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பெனிஃபிட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை கூட கொடுக்கல. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து குறைச்சிருக்கலாம். அப்படி குறைக்கலைன்னா கூட இந்த 1.25 லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வரையும் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்டிடி வந்து குறைக்காம இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் விழும், அதில் சந்தேகமே வேணாம். அண்ட் இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வரும், பட்ஜெட்டில் வந்து எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கான வழிவகையை வந்து செய்யலை, அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பிலீஃப்னு எதுவும் இல்லை. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூஎஸ் ஃபெடரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காங்க, ரேட் கட் பண்ணல. ஸோ இவங்களும் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் நடந்தால் ஒன்று உண்டு, இந்த 2 விஷயம் நடந்தால் உண்டு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஏன்னா இயர்னிங் சீசனும் வந்து முடிஞ்சிருக்கு. எல்லா பெரிய கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1-2 மாதத்துக்கு வந்து வீக்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து மார்க்கெட் ஏறுன்னு சொல்லி தான் நினச்சேன். அண்ட் என் வியூக்கு அகேன்ஸ்டாக தான் போச்சு. ஏன்னா வந்து டேக்ஸஸ் ஏற்றினாங்க. டேக்ஸஸை ஃப்ளாட்டாக வச்சுருந்தா கூட ஒருவேளை இந்த எல்லா செக்டார் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெனிஃபிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதனால் மார்க்கெட் ஏறி இருக்கலாம். ஆனால் எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணி சாவரின் கோல்டு பாண்டுக்கு டேக்ஸை போட்டு இதெல்லாம் பண்ணி மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக மாற்றிட்டாங்க. நாளைக்கு தான் உண்மையாக மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்க்கணும். நாளைக்கு இன்னும் மார்க்கெட் வந்து வாலெட்டலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான காலகட்டம் தான், நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.